Patrikaidotcom நேயர்களுக்கு வணக்கம். முன்னாடி fertility அப்படின்ற வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ அந்த வேர்டை கேட்காம நம்மளுக்கு அந்த டேவே கிடக்கிறதில்ல. ஒரு ரேடியோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இல்லை நம்ம சரௌண்டிங் பீப்புளாக இருக்கட்டும், இந்த வேர்டை நம்ம கேட்டுட்டு தான் அந்த டேவே நமக்கு முடியுது. அந்த மாதிரி அந்த வேர்டு தெரியாதவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் கூகுள் சொல்கிற எல்லாமே உண்மை இல்லை. அதுக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. இப்போது நிறைய பேர் நம்மளோட சரௌண்டிங்லே கேன்சரில் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க ஏஜ் ஆகி தான் மேரேஜே பண்ணுறாங்க. ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே நான் ரொம்ப ஸ்டெடி ஆகிட்டு தான்ப்பா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய உமன்ஸ் ஒரு கோலில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கன்சீவ் ஆகுறதுல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை டீட்டெயிலாக நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க டாக்டர் பிரியா கண்ணன் அவங்க கிட்ட பேசிக்லேருந்து இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எப்படி சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முன்னாடிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்டிலிட்டி அப்படின்ற வேர்டை நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த வேர்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அப்படின்னா என்ன இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன டாக்டர் பேசிக்காக? இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். பட் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கப்பில் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்துட்டு அப்பவும் அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னா அந்த கப்புள் ஹேவ் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஆர் தே ஆர் இன்ஃபர்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இது இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக் இன் த சென்ஸ் தட் எல்லாருக்கும் இதே அந்த 1 இயர் சொல்கிறது கிடையாது. ஒரு யங்கர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம 35 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபீமேல் பார்ட்னரோட ஏஜ் 35க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு 1 இயர் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அந்த 1 இயரில் when they try அப்படிங்கிறப்போ their probability of conception அப்படிங்கிறது is about 80%. Okay. So it is a very good நம்ம pregnancy rate in that 1 year அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா. அந்த 1 இயர் எப்போ குறையும்னா அந்த ஃபீமேல் பார்ட்னருக்கு ஏஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு தெரியுமோ, இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி irregular cycles இருக்கு, இந்த மாதிரி விஷயம் இருக்கிறப்போ 1 இயர் வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. 6 months ட்ரை பண்ணிட்டு அப்போவே கன்சீவ் ஆகலைன்னா வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். when we know already on the male sideல அவங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு எஜெக்ஷன் ஆர் எஜாக்குலேஷன் ஆர் எரெக்ஷனில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப நீங்கள் கஷ்டப்படாதீங்க, முன்னாடியே வந்துடுறது பெட்டர். பிகாஸ் அதுக்கெல்லாம் மருந்துகள் இருக்கு. அது when they try and then they don't conceive, they are even not able to attemptங்கிறப்போ the male partner goes into a depression. தென் அந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி ஆகிடுங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துருக்குன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் இன்ஃபர்டிலிட்டி. By definition 1 year try பண்ணும். There are certain situations when we don't want them to waste time அந்த மாதிரி ட்ரை பண்ணி. இப்போ மேரேஜ் ஆகி 1 இயர் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் in general less than 30 years வச்சுப்போமே, அப்போ 1 year ட்ரை பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ எனக்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு சில பேர் 2-3 மாதம் கல்யாணம் ஆனவொடனே எனக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னு வந்துருவாங்க. யங்காக இருந்தாங்கன்னா I just do a பேசிக்காக ஒரு ஒர்க் அப் பண்ணிட்டு, if everything is normal I say நீங்கள் போங்க, ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம். we don't say வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே அவங்களுக்கு இன்டர்வென்ஷன் பயங்கரமாக பண்ணி தேவையில்லை. we just have to reassure them that everything is fine, just try and come back அப்படின்னு. அதில் 80% will come back spontaneous conceptionலேயே வந்துருவாங்க. ஓகே மேம். இப்போ முன்னாடிலாம் குழந்தை இல்லை அப்படின்னா அது ஒரு உமனாக தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஏதோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ யாருக்கு தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கு? மென்ஸுக்கு இருக்கா இல்லை உமன்ஸுக்கு இருக்கா? எப்போவுமே இன்ஃபர்டிலிட்டிங்கிறது கப்புள் ப்ராப்ளம் தான். ஓகே. இட் இஸ் நெவர் அ மேல் ப்ராப்ளம் ஒரு ஃபீமேல் ப்ராப்ளம். முன்னாடியும் அப்படிதான். எக்ஸப்ட் தட் முன்னாடி சொசைட்டல் அந்த ஒரு தாட் it was different. அப்போ மேல் will not even, நாங்களே பார்த்துருக்கோம் ஒரு 30 years ago this is our 31st year in infertility services. முன்னாடியெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட நாங்கள் மேல் பார்ட்னரை பார்க்கவே மாட்டோம். அவங்க அப்படியே வருவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, சாம்பிள் கொடுப்பாங்க, நாங்கள் செமினால்ஸ் ரிப்போர்ட்டை மட்டும் தான் பார்ப்போம். இப்போ there is a beautiful change that நாங்கள் கப்புள் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் 90% of time they come as a couple only for consultation itself. Every consult the husband tries to come, which is very nice, இல்லை?
ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு 40% வந்து ஃபீமேல் ப்ராப்ளம், 40% மேல் ப்ராப்ளம், ஒரு 20% வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ பட் எக்ஸப்ட் தட் இப்போ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இல்லாமல் ஓவர்லாப்பிங்காக லைக் ரெண்டு பேருக்குமே இஷ்யூ இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அதர்வைஸ் பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இட்ஸ் 40% இட்ஸ் ப்ராபப்ளி மேல் ப்ராப்ளம், 40% ஃபீமேல் ப்ராப்ளம், 20% we call it unexplained infertility. ஓகே மேம், இதை எப்படி சரி பண்ணலாம்? ஏன்னா இப்போ வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும், ஃபுட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. கூகுளில் போனால் அது ஒரு ஃபார்முலா சொல்லுது. இதுக்கு என்னதான் மேம், என்னதான் சொல்யூஷன்? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கும் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். முன்னாடி வந்து ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஒரு 8% of married couple, 6% of married couple used to have infertility. இப்போ it has increased to 8%. Okay. So there is a slight increase in infertility இப்போ. There are various reasons to it. அதை நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன்லேயே பியூட்டிஃபுல்லாக மென்ஷன் பண்ணீங்க. நம்பர் 1, women want to be financially independent before they have a family. அதனால they start marriage லேட்டாக, குழந்தை பெற்றுக்கிறது லேட்டாக, எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுது. ஒன்ஸ் நமக்கு ஏஜ் ஜாஸ்தியாச்சு, ஃபீமேல் பார்ட்னருக்கு ஏஜ் ஜாஸ்தியாக ப்ரெக்னன்சி ப்ராபபிலிட்டி கம்ஸ் டவுன். தட் இஸ் நம்பர் 1. த சேம் அப்ளைஸ் ஃபார் மேல்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து முன்னாடிலாம் 24-25 வயசு குழந்தை பெற்றுக்கிறது போக இப்போ 35க்கு மேலே தான் அதுக்குள்ள அவங்களுக்கு ஆல்ரெடி சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது. இப்போ யங் பேஷண்ட்ஸ் ஹேவிங் சுகர் அண்ட் பிபி இஸ் வெரி ஹை. அட்லீஸ்ட் 50% of our patients are diabetic, which is alarming for us. So young people, they are obese, they have the lifestyle diseases already set in ஆயிடுது இங்கே வர்றப்பவே. So I think lifestyle does play a very major role. So number 1 is the societal thought changes that I'm going to get married late. That is number 1. Number 2, metabolic diseases, நம்ம சொல்ற lifestyle diseases அதுவும் ஜாஸ்தியா இருக்கு. So இது ரெண்டும் have contributed majorly to the slight increase in infertility right now. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏஜ்டு இதான் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஏஜ் ஆகி மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்களா? எல்லாருக்கும் இருக்காது. ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ஆஸ் சயின்ஸ் ஆல்வேஸ் சேஸ், நமக்கு எப்போவுமே சயின்ஸில் வந்து ஒரு சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் சொல்லுவோம். வாட் இஸ் யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட், அதுதான். இப்போ ஹியூமன்ஸ்கே இன் ஜென்ரல் fecundity rate ன்னு சொல்லுவோம். That is the probability of getting pregnant every month. It's only 33%. Okay. So நமக்கு பாக்கி இப்போ when you, for example, everybody would be, whoever has a pet will know, ஒரு தடவை தான் நாய்க்குட்டியை மேட் பண்ணுவோம். அது வந்து அதுக்குள்ள அது அந்த 2-3 நாள் it gets pregnant and then it நமக்கு ஒரு 4-5 பப்பி வந்துடும். கரெக்டா? பட் ஹியூமன்ஸுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம 1 year ட்ரை பண்ணால் 80% சான்ஸ்ன்னு சொல்கிறோம் at younger ages. ஸோ நமக்கு அந்த மாதிரி இருக்கிறப்போ what we need to do is, for females வந்து இப்போ we are talking, as such I am talking a lot about it in social media and everywhere also, that if you are trying to postpone, if you are thinking of postponing pregnancy na, நீங்க உங்களோட ஓவேரியன் ரிசர்வை தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு சிம்பிள் AMH அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணா நம்மளோட ஓவேரியன் ரிசர்வ் தெரிஞ்சிடும். அதை செஞ்சுட்டு go to a doctor, ask them நான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. Then ovarian reserve நல்லா இருக்கு அப்படின்னா few years you can do a regular 1 year checkup of that. Ovarian reserve கம்மியாகுது, it is like low, normal or very less ங்கிறப்போ, if you are thinking of postponing, you can think of, உங்களுக்கு already marriage ஆகி பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா you can think of pregnancy immediately. That is number 1 option. Number 2 option, you can freeze your eggs. அதாவது நாங்க எக்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி நாங்க IVFல எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்றோமோ அந்த மாதிரி எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 வருஷம் வரைக்கும் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் ஷூர் within those 10 years you will come back, you can come back and use it. எக் ஃப்ரீஸ் பண்ண எல்லாரும் இதைத்தான் யூஸ் பண்ணி IVFல தான் குழந்தை பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் திஸ் இஸ் லைக் அ ஃபர்டிலிட்டி இன்சூரன்ஸ். ஓகே மேம், ஒரு உமன் வந்து எந்த ஏஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்? நாங்க என்ன சொல்றோம்னா AMH is the indicator. AMH 2 தான் இருக்குன்னா இமிடியேட்டா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்க
ஏஎம்ஹெச் 6 இருக்குன்னா you please wait. But at all points of time what is recommended is egg freeze பண்றதுமே வந்து 30 இயர்ஸ்க்குள்ள பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் போனா 35 இயர்ஸ்க்குள்ள பண்ணிக்கோங்க. 38-39 வயசுல egg freeze பண்றதுக்கு it's not the probability. அப்ப நம்ம IVF பண்ணாலே success rate is not optimal, is not as good as somebody having an IVF at the age of 30. 35 இயர்ஸ்க்குள்ள எக்கையும் freeze பண்ணிக்கணும். Plan your pregnancy before 35 years. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க IVF அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய மெடிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கிறாது. IUI அப்படின்றாங்க, இப்போ இக்ஸின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னா என்ன மேம்? எல்லாமே வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி பண்ணுறதா இல்லை அதில் டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட்ஸ் இருக்கா? IUI அப்படின்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். அதாவது இந்த அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு அது ஜென்ரலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது அந்த ஃபீமேல் பார்ட்னருக்கு கொஞ்சம் ஒரு 2-3 ஃபாலிக்கல் வளர்கிற அளவுக்கு மாத்திரையோ கொஞ்சமாக ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ கொடுத்துட்டு ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை எடுத்து அதை வந்து அதில் இருக்கிற வெறும் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி அந்த மொட்டைல் ஸ்பெர்ம்ஸை கொண்டு போய் யூட்ரஸ்குள்ளே வச்சுருவோம். தட் இஸ் IUI ஆர் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். இட் இஸ் அ ஓபி ப்ராசஸ். வந்தாங்க அதை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா, 15 மினிட்ஸ் படுத்து இருந்துட்டு, அவ்வளோ சிம்பிள். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது தான் நமக்கு டெஸ்ட் டியூப் பேபி ப்ரொசீஜர்ஸ். டெஸ்ட் டியூப் பேபி ப்ரொசீஜர்ஸில் 2 இருக்குது. ஒன்று IVF, இன்னொன்று ICSI. டெஸ்ட் டியூப் பேபினா சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதில் பேசிக் கான்செப்ட் இதுதான். அந்த ஃபீமேல் பார்ட்னர் ஒய்ஃபோட உடம்புலேருந்து எக்கை வெளியில் எடுத்துட்டு ஹஸ்பண்டோட உடம்புலேருந்து ஸ்பெர்மை வெளியில் எடுத்துட்டு 2 கமீட்டும் எக்கும் ஸ்பெர்மும் வெளியில் அதை கருத்தரிக்க வச்சு அதுலேருந்து வர்ற கருவை வந்து வெளியில் வளர வச்சு 3 நாளோ 5 நாள் வரைக்கும் வளர வைக்கலாம். இப்போல்லாம் 5 நாள் வரைக்கும் வளர வச்சுட்டு அந்த கருவை திரும்ப ஒய்ஃபோட யூட்ரஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இது வந்து டெஸ்ட் டியூப் பேபி. இதில் IVFக்கும் ICSIனா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இது 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அந்த கருத்தரிக்கிறதுக்கு 2 மெத்தட். IVF வந்து கன்வென்ஷனலாக பண்ணுறது, அதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து நார்மலாக இருந்தால் தான் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் ஸ்பெர்ம்ஸ் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ICSI தான் பண்ணணும், இல்லாட்டி ஃபர்டிலைசேஷன் வராதுங்கிறதுனால. ஸோ அது வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு ICSI, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு IVF. ஆனால் ICSI தான் மோஸ்ட்லி நிறையா பேருக்கு பண்ணுறோம். ஏன்னா we don't want to take a risk of fertilization இல்லாமல் இல்லை குறைஞ்சி போயிருக்க கூடாதுங்கிறதுக்காக ICSI பண்ணுறோம். பட் இது 2 கருத்தரிக்கிற மெத்தடில் 2 விதம். பட் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு அந்த என்டையர் ப்ராசஸ்க்கு வந்து எக்கை வெளியில் எடுக்கணும், ஸ்பெர்மை வெளியில் எடுக்கிறோம், கருவை வெளியில் உருவாக்குறோம், வளர்ந்த கருவை தூக்கி கர்ப்பப்பையில் வைக்கிறோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே மேம், இப்போ ஒரு கப்புள்ஸ் வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்ததுமே அவங்கள டெஸ்ட் பண்ணி நீங்கள் IVF-ஆ என்னன்னு சொல்லிடுறீங்க. அது எத்தனை தடவை வர மாதிரி இருக்கும், அவங்க என்னென்ன ப்ராசஸ்? ஏன்னா இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா வர்ற எல்லா கப்புளுக்கும் IVF தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் 30-40% தான் தேவையாக இருக்கும். A lot of couple with the treatment with endocrinological problem ஏதாவது இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு 30-40% will conceive on their own. அதுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரோம். எல்லாருக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டாம்ல. ஸோ அதனால படித்து கொஞ்சம் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி ஒரு 3 to 6 months ட்ரை பண்ணால் நிறையா பேர் ஒரு 30-40% will conceive on their own. இன்னொரு 30-40% தான் நம்ம IVF-க்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு சர்டன் க்ரைட்டீரியா இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நம்ம IVF எடுத்துகிட்டு போனோம்னா IVF-லேயும் when we counsel them, எல்லாருக்கும் டீட்டெயில்டு கவுன்சிலிங் நடக்கும். அப்போ we tell them what is their probability of pregnancy. அதில் வந்து நான் சொன்ன மாதிரி யங் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, ஃபீமேல் பார்ட்னர் இஸ் லெஸ் தென் அரௌண்ட் 35னா தேர் சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி about 50%. அப்போவுமே நான் என்ன சொல்கிறேன், 50% தான். இன்னொரு 50% will not conceive. ஓகேயா, அந்த 35க்கு ஏஜ் ஜாஸ்தியாக ப்ரெக்னன்சி ரேட் குறைஞ்சிட்டே போகும். ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40, let's say it's only about 40 and above, it's 10-15%. 42 and above, it's about 8-10%. 42க்கு மேலே அவங்களோட ஓன் எக்கை வச்சு அவங்களோட ஓன் கருமுட்டையை வச்சு கன்சீவ் ஆகிறதுக்கான ப்ரெக்னன்சி ரேட் இஸ் about 8-10% தான். Between 40 and 42 is about 10-15%. After 42, it's like less than 5%. இப்படி தான் நாங்கள் கவுன்சிலே பண்ணுறோம். ஸோ
ஒரு தடவை நம்ம ஐவிஎஃப்ல அட்டெம்ப்ட்ல நம்ம கன்சீவ் ஆகலை அப்படின்னா you don't have to like ஒரு இவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு இருக்க வேண்டாம். There are people who have conceived 50% will conceive in the first attempt அப்படின்னு வெச்சுனா second attempt third attemptல around 70% would have conceived. Okay. So தாராளமா second and third attempt போலாம். இதுல எங்க நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னா slightly not a very ரொம்ப சீப்பான process கிடையாது. It cost about 1.5 lakh to 2 lakh injection procedures எல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கிறப்ப எல்லாராலையும் திரும்ப அந்த 1.5 lakh செலவு பண்ண முடியும்னு இருக்காது இல்லையா? ஏன்னா ரெண்டாவது தடவை செலவு பண்ணால் கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆவீங்க அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்க கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆக மாட்டீங்க இல்ல ஆவீங்க ரெண்டுமே நாங்க சொல்ல மாட்டோம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி சயின்ஸ்ல ப்ராபபிலிட்டி தான். அதை we clearly explain. So ஒரு தடவை அவங்க பிரெக்னென்ட் ஆகலைன்னா they don't have to get dejected. டெஃபினட்டா ரெண்டாவது தடவை அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னா செகண்ட் அட்டெம்ப்ட்ல about 60 to 70% would have gotten pregnant. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏஜ்டு பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ 40 years ஒரு உமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கா? எஸ் இருக்கு. we just delivered. இப்போ முந்தானேத்து தான் ஒரு spontaneous 39 to 40 ஸ்பான்டேனியஸாக கன்சீவ் ஆனாங்க. we delivered her. ஓகே, இட் இஸ் தேர். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னே கிடையாது. எவ்வளோ சான்ஸ் 40 வயசுல இருக்கிறவங்க அவங்க தானாவே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோனா ஒரு 15% 20%. ஓகேயா? இப்போ இதே 30 வயசுக்காரங்க 25 30 வயசு இருக்கிறவங்க தானாவே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்னன்னா ஒரு வருஷம் ட்ரை பண்ணாங்கன்னா 80%. இந்த டிஃபரன்ஸ் தான். So அதனால இவங்க 40 வயசுக்காரங்க they can conceive. She is not the first person also. I'm just telling you முன்னாடி டெலிவர் பண்ணோன்னு. ஏற்கனவே 2 IVF செஞ்சவங்க என்கிட்ட வந்தாங்க. IVF தான் வந்தாங்க. மூணாவது சைக்கிள்ல தானே கன்சீவ் ஆயிட்டாங்க. She was 40. It happens. But the probability எவ்வளோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியே தவிர நடக்கவே நடக்காதெல்லாம் கிடையாது. Yes, they can conceive by IVF or by spontaneous. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. பட் 40 வயசுல கன்சீவ் ஆறாங்கிறப்போ அந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் ஜாஸ்தி தான். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு they have to have a family. அதுக்காக we try the best for them. ஓகே மேம். இப்போ 40 இயர்ஸ்ல கன்சீவ் ஆகியிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இப்போ மெனோபஸ் இருக்கு, இப்போ அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இது எல்லாருமே அவங்களோட ஓன் எக்ல கன்சீவ் ஆகிறத பத்தி சொல்றேன். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து மெனோபாஸ் அப்படின்னா அவங்களுக்கு இனிமே கருமுட்டை வளராது. கருமுட்டை வளராது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதனால தான் பீரியட்ஸ் வர நின்று போயிடுது. அப்போ அவங்களோட ஓன் எக்கை எடுத்து நம்ம பண்ண முடியாது, அவங்களுக்கு எக் வளராது. அதனால அவங்க டோனர் எக் தான் பண்ணி ஆகணும். டோனர் எக்கை யூஸ் பண்ணி ஐவிஎஃப் மூலமா அவங்க கன்சீவ் ஆகலாம். அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை யூஸ் பண்ணி அவங்க யூட்ரஸையும் யூஸ் பண்ணி கன்சீவ் ஆகலாம். பட் இதுக்கெல்லாம் வந்து இப்போ புதுசா ஏஆர்டி லா ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுக்கு பிரகாரம் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அது எத்தனை வயசு வரைக்கும் ஒரு ஃபீமேலுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் தான் நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. The moment she is 50 we can't do any process for her. மேல் பார்ட்னருக்கு 55 வயசுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒய்ஃபோட ஏஜ் 35, ஹஸ்பண்டோட ஏஜ் 60னாலும் நம்ம பண்ண முடியாது. ரெண்டு பேருக்கும் இந்த ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு. நம்ம டோனர் செலக்ட் பண்றதுக்கு there are ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. எல்லாமே அக்கார்டிங் டு த லா தான் இப்போ பண்ணணும். பட் எஸ் இட் கேன் பி டன். ஓகே, அதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே மேம். இப்போ வந்து மிஸ்கேரேஜஸ் அப்படின்றது நிறைய ஆகுது. நேச்சுரலாவாக இருக்கட்டும் இல்லை ஐவிஎஃப் அந்த மாதிரி இருக்கட்டும், அவங்க ட்ரை பண்ணிட்டு கூட இந்த மாதிரி நிறைய ஆகுது. அதுக்கு என்னென்ன காரணங்கள்? நமக்கு மிஸ்கேரேஜஸ் அப்படிங்கிறப்போ இட் கேன் ஹேப்பன் டு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் வரலாம், ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் வரலாம். இதில் வந்து இட் இஸ் ஹவு நேச்சர் ஒர்க்ஸ். அதாவது உருவான கருவில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த உருவான கரு பிரச்சனை இருக்குங்கிறப்ப இம்ப்ளான்டே ஆகாது யூட்ரஸ்ல. அந்த ஒரு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நேச்சர்ல இருக்கு. அதையும் எஸ்கேப் ஆயிட்டு வந்து நமக்கு இம்ப்ளான்ட் ஆகிறது வந்து பை 6 to 8 weeks பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் நின்றுடும். அப்போனா அந்த ஃபீட்டஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ குரோமோசோமல் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதனால தான் அந்த ஒரு அபார்ஷன் ஆகுது. ஒரு தடவை தான் அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா we don't call அவங்கள வந்து நமக்கு அடுத்த தடவை ப்ரெக்னென்ட் ஆகிறப்போ அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிறது கிடையாது. அதே தான் நமக்கு வந்து அரௌண்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்னா அபார்ட் ஆகும்னா அதே தான் இருக்கும். இதே 2 தடவை அபார்ஷன் ஆனவங்களுக்கு அடுத்த தடவை கன்சீவ் ஆகிறப்போ அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால இப்போ நமக்கு இப்போ
fertility treatmentல ஒரு தடவை அபார்ட் ஆயிட்டாலே we start investigating the sugar, thyroid, prolactin, chromosomal studies, அந்த அபார்ட் ஆற fetus கூட நாம genetic testing பண்ணலாம். இது எல்லாமே we start doing. அந்த spermஸ்க்கு வந்து DNA fragmentation, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இவங்க ஃபீமேல் பார்ட்னருக்கு வந்து ஒரு certain plethora of test இருக்கு, அந்த ஒரு immunological test அதெல்லாமும் பண்ணுவோம். So all these things are done first abortionக்கே. fertilityல தான் அந்த மாதிரி பண்றோம், ஏன்னா every pregnancy இங்க precious அப்படிங்கிறதுனால. in general வந்து 2 abortion ஆனாதான் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஆனா 2 அபார்ஷன் ஆனால் தான் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு அந்த அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஆகும், ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஒரு அபார்ஷனுக்கு இட் டசன்ட் இன்க்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன கவுன்சில் பண்ணோம், நீ கவலைப்படாமல் கன்சீவ் வாங்க, நெக்ஸ்ட் டைம் ஒன்றும் ஆகாது, வி வில் சப்போர்ட் யூ வித் அதர் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு தடவை அபார்ஷன் ஆனால் இன்ஃபர்டிலிட்டி ஐ ஜஸ்ட் டோன்ட் லீவ் இட் டு சான்ஸ். prenatal vitamins I start giving them. இப்போ 2 abortion ஆனா எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோமோ prenatal vitamins கொடுத்து, அந்த மாதிரி I would like to give to my patients to avoid a second miscarriage. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஜெனட்டிக் டெஸ்ட்னா என்ன, அது எல்லாரும் எடுக்கணுமா, இல்லை ஏஜ் ஆனவங்க இல்லை ஏஜ் ஆகி கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படின்றது எடுக்கணுமா? எல்லாருக்கும் எப்பவுமே எல்லா டெஸ்ட்டும் கிடையாது, எல்லாமே இண்டிகேட்டடாக மட்டும்தான் நம்ம தேவையானதான் நம்ம மெடிசனில் பண்ணணும். இல்லாட்டி எல்லாருக்கும் நம்ம வந்து இட் ஷுடன்ட் பி டன். இட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் ஆல்சோ. சிம்பிள் கேரியோடைப் 3000 ரூபாய். ஸோ ஆனால் ரீசெண்டாக இந்த வேர்டு அதிகமாக ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படின்னா ஜீன்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களா? எஸ், ஆனா எல்லாருக்கும் தேவையில்லை. இப்போ நம்மளோட எல்லா ஜீனையும் டெஸ்ட் பண்ணா இட்ஸ் about 40,000 rupees. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் inexpensive டெஸ்ட். அண்ட் அது இப்போ நான் என்னோட ஜீன் எதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜீன் டெஸ்ட் என்னோடது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன், பட் இல் த்ரோ அப் a lot of abnormalities. தேவையில்லாம அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்போ பண்ணணும்னா இது மாதிரி 2 அபார்ஷன் ஆன கப்பலுக்கு கண்டிப்பா குரோமோசோமல் ஸ்டடி பண்ணும். அந்த ரெண்டாவது அந்த அபார்டஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெல் ஆற அந்த பிரெக்னன்சி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து மாலிகுலர் ஜெனடிக் டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். அப்பதான் தெரியும் அதுல ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம் இருந்ததா இல்லையாங்கிறது தெரியும். இது ஒன்று அபார்ஷன். ரெண்டாவது ஃபேமிலியில வந்து இன்ஃபர்டிலிட்டி இருந்துச்சு, இல்ல ஃபேமிலியில வந்து யாருக்காவது குறைபாடு இருந்துச்சு, இல்ல ப்ரீவியஸ் குழந்தை குறைபாடோட பிறந்தது, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் இண்டிகேஷன்ஸ்க்கு we definitely do a karyotype. எப்போ வந்து molecular genetic testing பண்றோம் அப்படின்னா, இந்த karyotype பண்ணிட்டோம், குரோமோசோம்ல பிரச்சனை தெரியல, there is a specific அவங்க ஃபேமிலியில ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியுது, இல்ல முன்னாடி யாருக்காவது வந்து கொஞ்சம் லைக் யூனோ மென்டல் ரீட்டார்டேஷன் இருந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கு, இல்லை 2-3 தடவை ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் தேவ் லாஸ்ட்னா we will do. பட் எந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் எடுக்கிறப்போ கண்டிப்பாக we send it for CME, chromosomal microarray, to know if there is a problem in that fetus. ஓகே மேம். சார் 12 minutes இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. And there is one more situation where we do molecular genetic testing or karyotyping. Male problem, அதாவது எப்போ வந்து ஸ்பெர்ம்ஸ் கம்மியா இருக்கோ அப்போ அந்த மேல் பார்ட்னருக்கு கண்டிப்பா karyotype எடுத்து பார்த்துருவோம். ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் கம்மியா இருக்கிறப்போ the probability of that male partner having chromosomal problems, it's higher than the general population ங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம குரோமோசோம் டெஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே மேம், இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு உமன் அவங்க வந்து கேன்சரில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, கேன்சரில் அஃபெக்ட் ஆகிருக்கும்போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் ஏதாவது பாதிப்பு வருமா? ஃபஸ்ட்டு வந்து கேன்சரில் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுன்னு இருக்குல்ல, ஐ வுட் லைக் டு ஸ்பெண்ட் அ மினிட் ஆன் தட். இப்போ நிறையா பேர் முன்னாடிலாம் கேன்சர்ங்கிறது ஒரு ஓல்டர் ஏஜ் குரூப்பில் தான் வரும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்து. இப்போ வந்து ஈவன் யங்கர் பீப்புள் ஹேவ் கேன்சர். அப்படி இருக்கிறப்போ அவங்க கொடுக்குற அந்த மருந்துகள், ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி நிறைய தே அண்டர்கோ. இப்போ டெஸ்டிகுலர் கேன்சர்ஸ் இருக்குது. டெஸ்டிகுலர் கேன்சருங்கிறப்போ டெஸ்டிஸ்லேயே கேன்சர்னா டெஸ்டிஸ் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அதுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஓகே, அந்த ரேடியோ தெரப்பி நிறைய கீமோதெரப்பி, there are lots of types எல்லாம் இருக்கு. சிலது அஃபெக்ட் பண்ணும், சிலது அஃபெக்ட் பண்ணாது, பட் நிறைய அது மே அஃபெக்ட். அப்படி இருக்கிறப்போ மோஸ்ட் வில் அஃபெக்ட்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ என்ன ஆகுது, இப்போ ஒரு 25-30 இயர்ஸ்ல தே ஹேவ் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹஸ் ஆல்சோ பிகம் வெரி எஃபெக்டிவ். ஸோ
கம்ப்ளீட் கியூரேட்டிவ் கேர் வர்ற அளவுக்கு நிறைய பேருக்கு வருது இப்போ. அப்படி இருக்கிறப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு கேன்சர்ல இருந்து கியூர் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்க கல்யாணம் ஆகும், ஆனா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்ப வந்து என்ன ஆகுது, they get into a depression, quality of life கம்மி ஆகுது. ஸோ ஒரு நமக்கு முன்னாடி இதை பத்தி யோசிச்சிருக்கலாமோ அப்பதான் தோணும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அது தோணாது, பின்னாடி தோணும். இப்போ இப்போ இந்த ஐவிஎஃப்லாம் இருக்கிறதுனால we have an option to preserve their fertility. நான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த எக் வந்து ஃப்ரீஸ் பண்ணலான்னு. மேல் பார்ட்னர்ஸ் வந்து ஈஸி ஒரு 4-5 சாம்பிளை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க செமன் சாம்பிளை வந்து இங்க எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா கலெக்ட் பண்ணோம், கலெக்ட் பண்ணி சாம்பிளை கொடுத்துட்டு போயிட்டாங்க, நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். இட்ஸ் வெரி இன்எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் ஆல்சோ. அது நம்ம ஒன்றுமே இல்லை, வந்து 4-5 சாம்பிள் ஒரே வாரத்தில் 2-3 சாம்பிள் கொடுத்துட்டு அவங்க பாட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் ஃபீமேல் சைடுக்கு வந்து அவங்க அந்த எக்கை ஃப்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஒரு 15 days தேவை. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஃபாலிக்கல் வளர வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம். ஒரு 1 month கொடுத்தாங்கன்னா 2 cycle கூட நம்ம பண்ணிடலாம். தே கேன் கலெக்ட் அ சர்டன் நம்பர் ஆஃப் எக்ஸ் அண்ட் தென் go in ஃபார் த கேன்சர் ட்ரீட்மெண்ட். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எம்ப்ரியோஸையே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தே கேன் கோ இன் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் ஆர் ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன். ஆன்கோஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியே இப்போ வந்து ஐவிஎஃப் ஃபீல்டில் வந்திருக்கு. டு ப்ரிசர்வ், அதாவது இந்த மாதிரி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி அவங்களோட ஃபர்டிலிட்டியை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்குன்னே தேர் இஸ் அன் ஆப்ஷன். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் இது இப்போ யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு முழிச்சு பார்க்குறப்போ தேர் வில் பி நத்திங் லெஃப்ட் அந்த இதில். அதனால எல்லாரும் நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, பிஃபோர் யூ கோ இன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஒரு தடவை ஜஸ்ட் கோ டு அ ஃபர்டிலிட்டி சென்டர், discuss with them, is it possible, so that நாங்களும் அந்த cancer surgeon or cancer and the doctor we will discuss how long you can give the patient and discuss பண்ணிட்டு நாங்க கொடுக்கிற protocol அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கிறதையும் we will discuss and then we can do something for them. இந்த மாதிரி it is the awareness is now இப்பதான் வர ஆரம்பிக்குது. And I'm happy to say that we have even delivered for some கேன்சர் பேஷண்ட்ஸ். ஸோ அதனால அவங்க பை தேங்க் காட், ஆனால் அவங்க முன்னாடி வரல பின்னாடி வந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஐவிஎஃப் பண்ணி ஷீ ஹஸ் காட் அ பேபி. அந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேயும் ஒரு டாக்டர் அங்கே இருக்கிறவங்க இவங்களும் அவங்க பேஷண்ட் தான். ஸோ அதனால அவங்க ப்ரைவேட் பேஷண்ட்டை அவங்களோட கவர்மெண்ட் பேஷண்ட்டையும் அமுச்சு விட்டாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ இன் த வே ரைட் நவ். ஸோ இட் இஸ் ஹாப்பி. இட்ஸ் வெரி அதாவது ஐவிஎஃப்ல குழந்தை வர்றதே இஸ் வெரி ஹாப்பி. ஐ மீன் எனி ப்ரெக்னென்சி இஸ் வெரி ஸ்பெஷல். ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஐ திங்க் இந்த மாதிரி ஆன்கோஃபர்டிலிட்டி ப்ரெக்னென்சி ஐ திங்க் இஸ் யூனிக். இட்ஸ் கிவ்ஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த ஹில்ட்ட. ஸோ இது வந்து இட் இஸ் சம்திங் தட் people should get awareness. Female சைடுக்காவது கொஞ்சம் ஒரு 15 days டைம் கேட்குறோம். பட் மேல் சைடில் they just have to come store and specimen and go. It is such a half an hour process. Please do think about it. ஓகே மேம். இப்போ ஆஃப்டர் கீமோதெரப்பி அவங்களுக்கு தெரியல வந்துருச்சு, கீமோதெரப்பி எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஒரு கேப் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த கேப் சில பேருக்கு முடியாது. அதை வந்து we'll have to discuss. நாங்க வந்து we'll have to discuss with the cancer doctor. அவங்களோட கன்சல்டன்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு 3 months அவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அதெல்லாம் we will have to, there's a lot of discussion. But once they conceive அப்படிங்கிறப்போ they will go into the category of high risk pregnancy தான். ஸோ அவங்கள பார்த்து தான் நம்ம பண்ணிக்கணும். எல்லாருக்கும் நம்ம 25-year-old getting spontaneous conception மாதிரி நம்ம பண்ண முடியாது. IVF conception is straight they go into high risk pregnancy. After cancer அவங்க pregnant ஆகிறப்போ we'll have to give them extra care. ஓகே மேம். இது வந்து இப்போ ஒரு உமனுக்கு பற்றி பேசணும். இதே ஒரு மென் வந்து கேன்சரில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்க கீமோதெரப்பிலாம் எடுத்திருக்காங்க, இல்லை அஃபெக்ட் ஆகி அப்படி இருக்காங்க, எந்த ப்ராசஸும் எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமா? அதாவது அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ப்ரொசீஜர் தே பண்ணிருக்கோம். அவங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாங்கங்கிறத பொறுத்து அவங்களுக்கு அப்போ ஸ்பெர்ம்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்ம ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா ஸ்பெர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட்.
ஸோ யூ கேன் ஃப்ரீஸ் த செமன் சாம்பிள். அந்த ஒரு 3 to 6 months அந்த வாஷ் அவே பீரியட் கொடுப்போம். அது கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் தாராளமாக நல்ல கவுண்ட் நல்ல மொட்டிலிட்டி இருந்தால் சாதாரணமாக கன்சீவ் ஆகிறதுக்கே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை கம்மியாயிடுச்சு இந்த ப்ராசஸில் கம்மியாயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் பேபி பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் ஒன்ஸ் ஏதாவது ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் முதல்ல அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க முன்னாடியே தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு டாக்டர் பார்த்து வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஓகே மேம், இப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதில் என்னென்ன பாதிப்புகள் அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்? ஆசச் நான் தான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் தே கன்சீவ் அப்படின்னா இதை யூஸ் பண்ணினா அந்த வாஷ் அவுட் பீரியட்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம இந்த ப்ரொசீஜரே பண்ணுவோம். கொடுத்துட்றீங்க. ஆமாம், அதனால அந்த டெஸ்ட் பேபியில் கன்சீவ் ஆகிறதா they go into the high risk category தவிர otherwise they'll be fine. ஓகே, நார்மலாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஐவிஎஃப்பும் இருக்குமா மேம்? ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க ஐவிஎஃப் பண்ணால் வந்துட்டு இல்லை பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க இல்லை நீங்கள் நார்மலாகவே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அவங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, பட் அதுக்காக பெட்லேயே படுத்துருக்கணும் அவசியமே கிடையாது. See, when I was working in Sydney, நாங்கள் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் லைக் நான் சொல்கிறது இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 20 years ago itself. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 15 அரை மணி நேரம் படுக்க வைப்போம். அப்புறம் அந்த பேஷண்ட் வந்து இறங்கிட்டு தே வில் வாக். அங்கே ஓப்ரா ஹவுஸ் பக்கத்தில் இருக்கும் அந்த சென்டர். ஸோ அங்கேருந்து நடந்து போய் அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்களே வேலைக்கு போயிடுவாங்க. மை ஃப்ரெண்ட் ஹூ கேம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, அவங்களுக்கு நான் இங்கே சொன்னேன் தானா கன்சீவ் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அவசரத்தில் அங்கே போய் ஒரு ஐவிஎஃப் பண்ணாங்க. அதே மாதிரி தான் முடிச்சுட்டு எவ்ரிபடி கெட்ஸ் ப்ரெக்னென்ட் தான். அதுக்கப்புறம் அவள் தானாகவே கன்சீவ் ஆனா, அது வேற விஷயம். பட் தென் அந்த பொறுமை இல்லாமல் அவள் பண்ணா. பட் நம்ம இந்தியனுக்கும் அதே தான், காக்கேஷியனுக்கும் அதே தான். So that is what I have been following for the past 20 years. இது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour to 45 minutes படுக்க வைப்போம். அதுக்கப்புறம் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி சாயந்தரம் போய் வீட்டுக்கு போகிறதுனா போகலாம், இல்லை நெக்ஸ்ட் டே கூட வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே நம்ம ரோடு கிடலாம் மேலே கீழே இருக்குது, கீழே விழுந்துருவாங்க, நமக்கு இங்கே கொஞ்சம் அடிபடுறதுனால we tell them இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா we say please work from home. தாராளமாக பண்ணிக்கோங்க, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே நடந்துக்கோங்க, you can be normal at home அப்படின்னு. As such, doctors who had IVF with me, அவங்களை வீட்டில் உட்காந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்கள் வேலைக்கு போயிடுங்கன்னே சொல்லிடுவோம். Everybody has gone to work. Still the pregnancy success has been very good தான். ஓகே மேம். ஸோ பெட் ரிடனாக இருக்க வேண்டாம். பெட் ரிடனாக எப்போ இருக்கணும்னா ஆப்ஸ்டடிக்ஸ், அதாவது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளசண்டாக ரொம்ப கீழே இருக்குது, இல்லை ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஆப்ஸ்டடிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்தால் அந்த மாதிரி பெட்டில் இருங்க, ரெஸ்ட்டில் இருங்கன்னு சொல்லுவோமே தவிர நாட் பிகாஸ் ஆஃப் ஐவிஎஃப். ஓகே மேம். இப்போ ஒரு டாக் இருக்குது, இப்போ ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கனால தான் நிறைய ட்வின்ஸ் வந்து எல்லாருக்குமே பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஐவிஎஃப் தானா? இதில் என்னென்ன பின்னாடி இருக்குமா? ஐவிஎஃப்ல வந்து நம்ம எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால எதுக்கு 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா நமக்கு ப்ரெக்னென்சி சான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அது 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ தேர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் ட்வின்னிங் தான். பட் முன்னாடிலாம் 3-4 கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா நம்ம எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுனால 2 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ இதே நம்ம வந்து நான் டே 5 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஒரு பிளாஸ்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒன் வெரி குட் குவாலிட்டி பிளாஸ்டோசிஸ் 60% ப்ரெக்னன்சி ரேட் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ட்வின்னிங் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் 2 போட்டோம்னா. ட்வின்ஸ் இஸ் அ காம்ப்ளிகேஷன் ஃபார் ஹியூமன்ஸ் தான். நம்ம 2 குழந்தை கேரி பண்ணுறதுக்கு நேச்சர் நம்ம யூட்ரஸை செய்யலை, நமக்கு ஒரு பாப்பா தான். அதனால் 2ங்கிறப்போ அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் அம்மாவுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். டியூரிங் ப்ரெக்னென்சி கஷ்டமாக இருக்கும், சுகர் பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, ப்ரீடம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறதுனால we prefer to give only one singleton தான் நமக்கு நம்ம அதை அச்சீவ் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். பட் அந்த கொஞ்சம் எம்ப்ரியோ சுமாராக இருக்குது குவாலிட்டி, இல்லை ஏஜ் ஆஃப் த பேஷண்ட் இஸ் ஸ்லைட்லி ஹை, இவங்க ஆல்ரெடி 2 தடவை ஃபெயில் ஆனாங்க, ஸோ அதனால் இன்னொரு தடவை நம்ம 3ஆவது தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு நம்ம வந்து 2 இல்லை மேக்ஸிமம் போனால் இப்போ பை லா 3 எம்ப்ரியோக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாது. ஸோ 3 கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ட்வின்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ், அரௌண்ட் 10 to 15% ட்வின்னிங் இஸ் அக்செப்டபிள் இன் அவர் ப்ராக்டிஸ். பட் பியாண்ட் தட் அப்பனா நம்ம எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னா யூ கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ் யூ ட்ரான்ஸ்ஃபரிங். ஓகே, ஒன்று ஏதாவது பாதிப்பு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே கம்மியாக தான் நம்ம எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்.
ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐவிஎஃப் பேபி அவங்க வந்து ஹெல்த்தியாகவே பிறந்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேபி வந்து நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. எப்பன்னா நம்ம ஐவிஎஃப் என்ன இண்டிகேஷனுக்காக செஞ்சோங்கிறத பொறுத்து. அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியில் பண்ணியிருக்கோம், ஓகே, இல்லை ஒரு பிசிஓ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸே வரலை, ஸோ அதனால் நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு தடவை நம்ம ஐவிஎஃப் பண்ணோம். பட் செகண்ட் டைம் வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சைக்கிள்லாம் கொஞ்சம் ரெகுலேட் ஆகும். அப்போது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, இந்த மாதிரி சர்டன் எந்த இண்டிகேஷனுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. சில பேருக்கு வந்து டியூபல் பிளாக் இருக்குன்னே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தானாக கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷனுக்கு வந்து அவங்க தானாக கன்சீவ் செகண்ட் டைம் தானாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. பட் இதே வந்து ஸ்பெர்ம்ஸே இல்லை, ரொம்ப கம்மி ஸ்பெர்ம்ஸு இல்லை, இவங்களுக்கு வந்து ஓவேரியன் ரிசர்வ் ரொம்ப கம்மி, அந்த மாதிரியானவங்களுக்கு அடுத்த ப்ரெக்னென்சி தானாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி ஸ்பெர்ம்ஸே இல்லை, ரொம்ப கம்மி ஸ்பெர்ம்ஸுக்கு வரவே வராது. ஸோ தே பெட்டர் கம் ஒரு 2 வருஷம் திரும்ப அவங்க ஆல்ரெடி எம்ப்ரியோஸ் வந்து ஃப்ரீசரில் இருக்குது அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ஐவிஎஃப் பண்ணிக்க வேண்டாம். இல்லாட்டி இன்னொரு ஐவிஎஃப் பண்ணி அவங்க ஃபேமிலி 2 குழந்தைய முடிச்சுட்டா பெட்டர். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிகேஷன். ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் என்ன காரணத்துக்காக நம்ம பண்ணோமோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த குழந்தை தானாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவோம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பிசிஓஎஸ் அந்த மாதிரி சொன்னீங்க, அதனால இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் இருக்குன்னு. பிசிஓஎஸ்னா என்ன, பிசிஓடினா என்ன மேம்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? ஓகே. பிசிஓ அப்படிங்கிறது இட் இஸ் அ மெட்டபாலிக் டிசீஸ். பிசிஓடி அப்படிங்கிறதுக்கும் பிசிஓஎஸ்க்கும் பெரிய இது கிடையாது. பிசிஓஎஸ் அதுதான் கரெக்டான டெர்மினாலஜி. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். டிசீஸ்னா வெறும் அந்த ஓவரியில் இருக்கிறப்ப மட்டும் சொல்லுவாங்க. பட் லெட் அஸ் ஃபர்கெட் இட். ஏன்னா the இன்டர்நேஷனல் டெர்மினாலஜி வந்து பிசிஓஎஸ். ஏன் அந்த சிண்ட்ரோம்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து வெறும் அந்த எக் ப்ரொடக்ஷனை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. இட் வில் ஸ்டார்ட் அஃபெக்டிங் a lot of things. It is a metabolic disease. அதாவது இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம்? தெர் ஆர் 3 criteria that has to be there. ஒன்று அவங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள், ரெண்டாவது ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம், அதாவது நிறையா முடி இருக்கும், மூஞ்சியில் நிறையா முடி, கை காலில் நிறையா முடி, மேல் டைப் ஆஃப் பேட்டர்ன், ஒரு அந்த அலோபீஷியா சொட்டை வர்ற மாதிரி இருக்கும், முடி நிறையா கொட்டும், அது அப்புறம் இந்த இடத்துல கருப்பாக இந்த இடத்துலலாம் வரும், அதெல்லாம் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம். மூணாவது வந்து ஸ்கேனில் வந்து அந்த பிசிஓ ஓவரிக்கான அந்த அது மாதிரி இருக்கணும் ஓவரி. எப்படின்னா பெருசாக இருக்கணும் ஓவரி, மோர் தென் அட்லீஸ்ட் 10 cc இருக்கணும், நிறைய ஃபாலிக்கல்ஸ் தெரியும் குட்டி குட்டியாக. இது 3ல் அட்லீஸ்ட் 2வது இருக்கணும். ஓகே, இருந்தால் தான் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மட்டும் நிற்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால தான் பேசிக்காக இந்த பிசிஓஎஸை டெவலப் ஆகுது. நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்தியா இஸ் த டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் பிகாஸ் வி ஆர் பார்ன் வித் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்னாகும், அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும், பிபி ப்ரெக்னென்ட் ஆனால் பிபி வரும். ஸோ இது எல்லாமே ஒரு plethora of diseases வரும். So that is why it is called a syndrome. அதாவது எதுக்கு சொல்றாங்கன்னா நீங்க எக் ப்ரொடக்ஷன் மட்டும் பார்க்காதீங்க, look at the patient completely. அவங்களுக்கு சுகர் பாருங்க, அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு. இப்போ இதுல வந்து 2 டைப் ஆஃப் பிசிஓஎஸ் இருக்காங்க. அதாவது பேஷண்ட்ஸ், ஒருத்தர் வந்து ஒல்லியா இருப்பாங்க, அப்பவும் அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கும். இன்னொருத்தங்க ஒபீஸா இருப்பாங்க, அவங்களுக்கும் பிசிஓஎஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் பேசிக் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதில் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒல்லியாக இருந்தாலும் அதுதான், குண்டா இருந்தாலும் அதுதான். பட் குண்டா இருக்கிறவங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்ததுன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வெயிட்டை வந்து அரௌண்ட் 15% குறைக்கிறாங்க அப்படின்னா their probability of pregnancy is hugely increases. தானாவே கன்சீவ் ஆயிடுவாங்க. ஒரு 15% கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுப்போம், வெயிட்டை குறைங்கன்னு சொல்லுவோம், எக் ப்ரொடக்ஷனுக்கு மருந்து கொடுப்போம், ஒரு கிராடன் ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. பட் இதே ஒல்லியில் வந்து they find it difficult. They might have to go for IVF in 50% of the times. Okay, yeah. But இவங்க எல்லாருக்குமே பேசிக் நம்பர் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓஎஸ் இஸ் லைஃப்ஸ்டைல் சேஞ்ச். கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் சாப்பிடணும், ப்ரோட்டீன் ஹையாக, இது காய்கறி பழம் ஜாஸ்தியாக சாப்பிடணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இதுதான் க்ரக்ஸ். அதனால தான் இவங்களுக்கு எடுத்தோடனே ஜிடிடி பண்ணிடுவோம், கொலஸ்ட்ரால் செக் பண்ணிடுவோம், அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருவோம் இருந்துச்சுன்னா. பட் இது ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் இஸ் லைஃப் ஸ்டைல், செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் தான் எங்கள் மருந்து மாத்திரையே. ஸோ இதை வந்து ஆஸ் சச்
கியூர் பண்ண முடியாது. லைக் டயபிட்டிஸ் கியூர் பண்ண முடியாதுல்ல. ஐ நோ இது எல்லாருக்குமே இருக்குது. கியூர் ஆயிடுமா டாக்டர் அப்படின்னு ஒரு டீனேஜ்ல ஒருத்தவங்க PCOS அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படினா ஆஃப்டர் மேரேஜ் வரதுக்குள்ள அவங்க அத கியூர் ஆயிடுமா? இத வந்து கியூர் பண்ண முடியாது. இட் இஸ் சம்திங் யூ கேன் கண்ட்ரோல் and keep it under control like sugar for like BP. ஓகேயா? ஸோ நம்ம கரெக்டாக வந்து ஆஸ் சச் அடலசன்ட் PCOS நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். கரெக்டாக மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 மாதம் பீரியட்ஸ் வர அளவுக்கு மாத்திரை கொடுத்துருவோம். ப்ரெக்னென்ட் நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாங்க we will start the treatment சொல்லிடுவோம். ஏன்னா அப்போ மாதம் அவங்களுக்கு அப்போ போய் நம்ம கான்ட்ரசெப்டிவ் பில்லோ இல்லை வந்து எக் ப்ரொடக்ஷனுக்கு மாத்திரை கொடுக்குறது தேவையில்லாது. பீரியட்ஸ் மட்டும் வர வச்சுடுவோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா we say ஒரு 3 months கழிச்சு you come for treatment. அப்போ மாத்திரை கொடுத்து கருமுட்டை வளர வச்சு we will try for pregnancy. Pregnant ஆயிட்டாங்க ஒரு தடவை அப்படின்னா ஒரு அந்த ஓவரி will be better. ஸோ 2 வருஷத்துல தானா கன்சீவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ வரலன்னா திரும்ப இதே மாதிரி மாத்திரை கொடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ ஒரு டீனேஜ்ல இருக்கிற பொண்ணு வந்து அதாவது ஒரு 18 இயர்ஸ்ல வந்து PCOS அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க இப்போதைக்கு வந்தாங்கன்னா சரி பண்ண முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் நீங்க சொல்றீங்க. எப்பவுமே இதை வந்து கியூர் பண்ணவே முடியாது. we will keep it under control. அந்த ஒரு 18 இயர்ஸ்ல வராங்கன்னா lifestyle change. As I tell you, lifestyle change is the first line of treatment for PCO. ஓகே. அதத்தான் பண்ணும். நம்ம வந்து இப்போ இருக்கிற நான் வந்து எல்லா பேஷண்ட்டும் தான் சொல்லுவேன், முதல்ல இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எடுங்க, டேக் இட் ஆஃப், ஈட் ஒன்லி ஹோம் குக்டு ஃபுட், டு நாட் ஆர்டர் ஃபுட். பிகாஸ் நம்ம முன்னாடி போனாலாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு ஒரு சோம்பேறித்தனத்துல வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ அதுவும் கிடையாது. So easily it's available. People are overeating sometimes. So அதனால வந்து we tell them ஒரு ஸ்நாக்குக்குன்னா எல்லாம் ஒரு சமோசா ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டாம். ஸ்நாக்குக்குன்னா வீட்டில் சுண்டல் பண்ணி சாப்பிடுங்க, வேக வச்ச கடலையை சாப்பிடுங்க. There are also அப்படிதானே ஒரு 20 years ago that's what we were doing. So the obesity has increased now. As you see, we are sort of முன்னாடிலாம் ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு 40-50 கிலோ தான் இருப்பாங்க. இப்போல்லாம் 60-70 கிலோ இருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் வந்து the amount of food we are eating and activity has come down largely. We used to walk at least ஒரு 20-30 மினிட்ஸ் பக்கத்தில் இருக்கிற நடந்து தான் போன காலம் இருக்குது, இல்லை சைக்கிளில் போயிருக்கோம். எங்கள் காலத்தில் நாங்கள் நடந்து தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் சைக்கிள்லையாவது போவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிறதா நடந்து போனாங்க. இப்போலாம் பக்கத்து வீட்டுக்கே 2 வீலரில் தான் போகிறாங்க. ஸோ அவர் லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச்ட். வி ஹாவ் டு இன்க்ரீஸ் ஆக்டிவிட்டி and decrease the amount of carbohydrates and fatty food that we are eating and increase proteins, increase vegetables and fruits. இப்போ பசங்களாம் வெஜிடபிள்ஸ் அப்படிதான் இருக்காங்க. ஐ ரிமெம்பர் நாங்களும் சின்ன வயசுல இருக்க பிளேட்ல என்ன வச்சிருக்காங்க சாப்பிட்டோம். கூட்டு, காய், குழம்பு, ரசம் வருதுன்னா அதான் சாப்பிடணும். வாட் எவர் கூட்டு இஸ் தேர் யூ ஹேவ் டு ஈட். யூ கான்ட் கெட் அப் வித்வுட் ஃபினிஷிங் த பிளேட். குழந்தைங்க கூட்டுன்னா கூட்டா அப்படிம்பாங்க. அதை சின்ன வயசுலேருந்தே we have to inculcate that you have to eat this is what will be your lunch. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம் என்ன சாப்பாடு அப்போ சாப்பிட்றது அப்படின்னு. அப்புறம் சவுத் இண்டியன் மீல் நம்ம வீட்டில் பண்ணுறோம்ல, ஒரு ரைஸ், ஒரு சாம்பார் பண்ணுறோம். சாம்பாரில் வந்து காய் இருக்கும், அதில் பருப்பு உண்டு. ஸோ இட் இஸ் ஆல்சோ இஸ் ஹெல்தி. ஒரு கூட்டு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. கரெக்டா? தட் இஸ் அ கம்ப்ளீட் மீல். நம்ம இட்லி சாப்பிட்றோம், இட்லிக்கு தொட்டுக்க சாம்பார் கொடுப்பாங்க. That also is a complete meal. It's got carbohydrates or protein. It's got some vegetables also in it. But இப்போ அது இல்லையே, இப்போ வந்து பீட்சா, பர்கர், அது கூட நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் the top junk foodங்கிறது பிரியாணி. Okay. There is nothing in it except there is lots of oil, lots of carbohydrates, lots of spices. நிறைய பேருக்கு ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும். ஏன்னா ஜங்க் ஃபுட்னா பீட்சா, பர்கர் அப்படி. No. பிரியாணி is the top junk food in our நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிரியாணி தான். எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வேணாலும் ட்ரீட் வேணும்னா பிரியாணி. So and that happens to be a lot of times. And biryani is equally or more junk than the same pizza and burger. So it's the same. அதுலயாவது 4 காய் இருக்குது, அதுவும் இருக்காது. It is only oil, lot of fat, lot of rice, lot of spices. So அதை நாம வச்சுக்க நம்ம வந்து நம்ம ஃபுட் எல்லாமே நல்லது கிடையாது. பிரியாணி இஸ் ஜங்க்.
பிரியாணி குறைச்சே ஆகணும். ஒரு டாக்டர் ஐ ரிமெம்பர் சீயிங் ஆன் இன்ஸ்டால இருக்காரு எனக்கு, ஐ டோன்ட் நோ அவர் இந்த பிரியாணின்னு டென்ஷன் ஆயிடுவார். ஐ ஃபர்காட் இது அந்த மாதிரி. தட் இஸ் பால் ஐ திங்க், I don't remember, but I've seen as one of two of his reels, and I feel that what he's saying is right. Biryani has got, it's supposed to be had only once in a while, not at all points of time. I understand அது சில அந்த ஒரு ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்காக நமக்கு வயிறு ஃபுல்லானுங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க, பட் இட்ஸ் நாட் ஹெல்தி. வி ஷுட் நாட் டூ இட். நம்ம சாப்பாடு ஒரு ரைஸ், சாம்பார் ரைஸ் வித் கூட்டு காய் இஸ் த பேலன்ஸ்ட் மீல். அதை தினமும் எடுத்துக்கணும் நம்ம. That is what we should. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டாலே இதை ஓரளவு சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. இது வராமே நீங்க தடுத்துடலாம். வரணும்னு அவசியமே இல்லை. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிஓ வராது, சுகர் வராது, பிபி வராது, கொலஸ்ட்ரால் வராது. யூ லிவ் a good life. ஓகே மேம், இப்போ எல்லா மெடிக்கல் டேர்முக்கும் நீங்கள் கிளியராகவே ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோயின் இந்த ஒரு விஷயம் பண்ணனால தான் அந்த வேர்டே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த வேர்டு என்னென்னா சரகேசி அப்படின்னு சொல்லிட்டு, அது மூலிமா தான் அவங்களோட பர்த் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே ஒரு இஷ்யூ ஆச்சு. அதை பற்றி சரகேசி அப்படின்னா என்ன, அது என்ன டேர்மு? சரகசி அப்படின்னா இட் இஸ், அதை நம்ம தமிழ்ல சொன்ன வாடகை தாய். அதாவது யூட்ரஸ் இல்லாதவங்க, இல்லை யூட்ரஸ் நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை 2-3 தடவை அவங்க யூட்ரஸே யூஸ் பண்ணி டெஸ்ட் பே பண்ணிட்டு அப்பவும் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா they can go ahead and அந்த மாதிரி வாடகை தாய். அதாவது அவங்க யூட்ரஸை யூஸ் பண்ணாமல் இன்னொருத்தங்க யூட்ரஸை யூஸ் பண்ணுறது தான் வாடகை தாய். ஓகே. ஸோ இது இப்போதான் ஃபேமஸ்ன்னு இல்லை, இது நம்ம மூவிஸ்லேயே சில சமயம்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ராங் கான்செப்டில் அவங்க பேசுவாங்க, ஏன்னா அது புரிதல் இல்லை அதை பற்றி அப்படிங்கிறதுக்கு. பட் இட்ஸ் பீன் தேர் ஃபார் பிரிட்டி லாங் டைம். இப்போ அதுக்கான ஸ்ட்ரிக்டாக லாஸ் எல்லாம் வந்திருக்கு. யார் சரகேட்டாக இருக்கலாம், யார் சரகசி பண்ணிக்கலாம், யார் சரகேட்டாக இருக்கலாம், எப்படி அதை பண்ணணும்னா ஸ்ட்ரிக்டாக லாஸ் இருக்குது. அதை வச்சு தான் இப்போ பண்ணுறோம். பட் எனிபடி, சில பேருக்கு பிறப்பிலேயே அவங்களுக்கு யூட்ரஸ் இருக்காது. அவங்க இல்லை யூட்ரஸ்ல பெரிய சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது குழந்தை அந்த தாங்குற சக்தி அதில் இருக்காது. இல்லை அதை நான் சொன்ன மாதிரி who had 2-3 losses, அந்த மாதிரி ஒரு 4 தடவை அபார்ஷன் ஆயிருக்கும் அவங்க, இல்லை 2-3 தடவை அவங்க யூட்ரஸ்க்கே டெஸ்ட் பேபி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ப்ரெக்னென்ட் ஆகல, இவங்க யார் வேணாலும் தே கேன் டூ சரகசி. அதுக்கு நம்ம மெடிக்கல் போர்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சரகசி பண்ணோம். சரகசிக்குன்னு இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற மாதிரி தனியாக லைசன்ஸே வாங்கணும். எல்லா ஐவிஎஃப் சென்டர்லையும் சரகசி கிடையாது. இப்போ நான் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு தனி லைசன்ஸு, நான் சரகசிக்கு தனி லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் ஐ கேன் டூ சரகசி. ஸோ இந்த மாதிரிலாம் புது லாஸ் வந்திருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் she had through her surrogacy, which is, I mean, நான் சொன்ன இதுக்கு முன்னாடி நானே பேசியிருக்கேன், because I know how she went through, so I've already congratulated her for that. And இது தெரிஞ்சது இஸ் குட். ஏன்னா நிறையா பேருக்கு அது மூலமாக ஒரு விஷயம் தெரிய வந்தது. தட் இஸ் குட். அதை ஆசச் அதன் மூலமாக தான் எனக்கு நிறைய ஜேர்னலிஸ்டே ஐவிஎஃப்னா என்ன, எக்குனா என்ன, கருவுக்கும் கருமுட்டைக்கும் என்ன வித்தியாசம், எப்படி அப்போ தான் எக்கு டோனர்னா என்ன, ஸ்பெர்ம் டோனர்னா என்ன, டெஸ்ட் பேபி என்ன, சரகேட் என்னன்னு நிறைய பேருக்கு நான் அப்போ தான் I had explained so much to them. I think it has created an awareness. Okay ma'am. இப்போ மேல் ஒரு உமன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு யூட்ரஸில் இருக்குன்னா அவங்களோட எக்கை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இதே ஒரு மேலுக்கு ஸ்பெர்ம் கவுண்டே இல்லை, ஸ்பெர்மே இல்லை அப்படின்றக்கப்போ அவங்களோட ஜென்ரேஷன் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? எஸ், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ யாருக்காவது ஸ்பெர்மே இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள அனலைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏன் ஸ்பெர்ம்ஸ் இல்லை. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று அப்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ். ஸ்பெர்மே நமக்கு செமனில் இல்லை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அஜூஸ்பெர்மியா. அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் டெஸ்டஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிட்டு வெளியில் வர்ற இடத்துல இந்த டியூப்ல எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்ஸ்ட்ரக்டிவ் அஜூஸ்பெர்மியா அப்படிமோ. அப்போ நம்ம அந்த எபிடிடிமஸ் அப்படின்னு ஆர்கன்லேருந்து நம்ம ஸ்பெர்ம்ஸ் ஆஸ்பிரேட் பண்ணி டெஸ்ட் பேபியில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அவங்களுக்கு நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா
டெஸ்டிஸ்லேயே ப்ரொடக்ஷன் ஈதர் கம்மியாக இருக்கும் இல்லை ப்ரொடக்ஷனே இருக்காது. ப்ரொடக்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டோனர் ஸ்பெர்ம் மட்டும்தான் வாய்ப்பாக இருக்கும், வேறு வாய்ப்பு தேர் பி நோ அதர் ஆப்ஷன். பட் கம்மியாக உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு குட்டி சர்ஜரி பண்ணுவோம், டீஸ் அப்படின்ட்டுன்னு. அதை பண்ணி டெஸ்டிகுலர் டிஷ்யூஸையே எடுத்து நாங்கள் வந்து ஐவிஎஃப் லேபில் பார்த்தோன்னா அதில் ஸ்பெர்ம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஸ்பெர்மையும் நம்ம டெஸ்ட் பேபிக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அன்னைக்கு வந்து நிறையா இருக்க ஸ்பெர்ம்ஸ்னால் அந்த ஸ்பெர்ம்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டெஸ்ட் பேபிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டெஸ்டிகுலர் டிஷ்யூ விரைப்பையிலேருந்து விந்துக்கள் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பேபிக்கு இக்ஸிக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், which we've been doing for at least 25 years. There's been millions of babies born out of it. So safe ah pannikala adu, and it is not a big process, it's a very small, and the surgery kutti surgery oru tharavikku 4 tharavala pannavanga irukanga, ena avlo kammi sperms ovvoru tharav test baby pannappo avangalukku thirumma da and tease pannuvom. So not an issue, adalla தாராளமா பண்ணிக்கலாம். It is very safe and it will be lots of couple have got pregnancies by that. I had one couple first time பண்ணப்போ அவங்களுக்கு ஸ்பெர்ம் சரியாக கம்மியாக தான் வந்தது, எக்கும் கம்மியாக வந்துச்சு. ஸோ அது கோவிட்ல தான் நடந்தது. அது அப்போ வந்து டெஸ்ட் டியூப் பண்ணோம், ரொம்ப கம்மி எம்ப்ரியோஸ் வந்தது. ஸோ ஐ செட் கோ ஃபார் another cycle. செகண்ட் சைக்கிள் பண்ணப்போ அவருக்கும் நிறையா ஸ்பெர்ம்ஸ், இவங்களுக்கும் நிறையா எக்ஸ் வந்து தே ஹேட் லாட் ஆஃப் எம்ப்ரியோஸ். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி முடிச்சு இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சிக்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் இதுக்காக அப்ராட்லேருந்து வர்ற பேஷண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஏன்னா அப்ராட்ல வந்து த காஸ்ட் ஆஃப் ஐவிஎஃப் ஸ்லைட்லி ஹையர் தென் இந்தியா, லைக் ஆல் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு வச்சுக்கலாமே. அதனால தான் நம்ம ஊரில் மெடிக்கல் டூரிசம் இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ வெளியூரில் $12,000 ஐவிஎஃப்னா இங்கே வந்து இட்ஸ் அபவுட் $4,000 to $5,000. ஸோ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் கம் ஹியர், எஸ்பெஷலி ஃப்ரம் சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட்லாம். அவங்க சிட்டிசனாக இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் வரும். நான் சிட்டிசன்ஸ்க்கு கிடையாதுங்கிறதுனால எவ்ரிபடி ஃப்ரம் US, UK, மிடில் ஈஸ்ட், எவ்ரிவேர் கம்ஸ் and get these things done, especially teas, because that is again a huge process for them, very expensive process for them. இது நிறைய பேர் பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க. ஓகே மேம், நீங்கள் சொல்கிறதுல என்னென்னா முன்னாடி உமன்ஸை மட்டுமே ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ ஆண்களுமே அக்செப்ட் பண்ணிட்டு வந்து அவங்களும் டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறாங்க, கூடவே வராங்க, they are very involved. It is very nice. ஓகே மேம், இப்போ எல்லா டேர்மும் பார்த்துட்டோம். இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னொரு மெடிக்கல் டேர்ம் வந்து ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யூட்ரஸ்குள்ளே இருக்கா, யூட்ரஸ்க்கு வெளியில் இருக்கா, அதை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மேம், அது எதனால் வருது அவங்களுக்கு? ஃபைப்ராய்டு அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபைப்ராய்டு வந்து ஒரு கட்டி, ஒரு மசிலில் ஒரு பினைன் நான் கேன்சரஸ் கட்டி. அது கேன்சர் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வரும். அது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து less than 1%. ஸோ அதை பற்றி யூஸ்வலாக கவலைப்பட வேணாம். அது வந்து எங்க இருக்குங்கிறத பொறுத்து தான் அதனால நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வருமா அப்படிங்கிறது. இப்போ அது வந்து நம்ம எண்டோமெட்ரியம்குள்ளே இருக்கு அப்படின்னா சப்மியூக்கஸ் மயோமான்னு சொல்லுவோம். அப்போ அதனால இன்ஃபர்டிலிட்டி வரும், அது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது வந்து அந்த எண்டோமெட்ரியம்னா கர்ப்பப்பை ஜவ்வு. ஸோ அதில் தான் நம்ம கரு வந்து உட்காரும். அதனால அதில் எது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை எடுத்துடணும். இப்போ கர்ப்பப்பை ஜவ்வில் வந்து நம்ம அந்த எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குன்னா ஃபைப்ராய்டு இப்படி இதை தள்ளிட்டு இருக்கு அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ரிமூவ். இப்போ எண்டோமெட்ரியம் இங்கே இருக்கு, ஃபைப்ராய்டு எங்கேயோ இருக்கு, இட் இஸ் நாட் கனெக்டட் அப்படிங்கிறப்போ, இட் இஸ் நாட் டிஸ்டர்பிங் த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறப்போ, இஃப் இட் இஸ் less than 4 centimeters we don't do anything to it. If it is 3-4 centimeters மேல இருக்குன்னா இட்ஸ் பெஸ்ட் டு ரிமூவ் இட். ஆனால் அந்த 4-5 centimeters வெச்சும் நிறையா பேருக்கு வந்து we have done IVF, they had pregnancies, ரெண்டு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் we gone ahead and done the myomectomy alone. பட் இது வந்து ஃபைப்ராய்டுங்கிறது எல்லாருக்கும் சர்ஜரி தேவையில்லை, சப்மியூக்கஸாக இருக்குது. அதாவது அந்த இங்கே தான் கர்ப்பப்பை ஜவ்வு அப்படின்னா இங்கேயே இருக்குது, இல்லை அது நான் சொன்ன மாதிரி இப்படி தள்ளிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தாகணும். தள்ளி இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு என்ன ஆகும், இப்படி லைட்டாக இப்படி தள்ளிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்சமாக அந்த ஃபைப்ராய்டை சுருக்கிட்டு ஒரு 30% குறையும். சுருங்கின நேரத்தில் எப்போ அது கர்ப்பப்பை ஜவ்வுலேயும் கொஞ்சம் தள்ளி வருதோ அப்போ நம்ம ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெலிவரி ஆனதுக்கப்புறம் மயோமெக்டமி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். எல்லா ஃபைப்ராய்டும் நம்ம இன்ஃபர்டிலிட்டியில் தான் வருங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் சில ஃபைப்ராய்ட்னால இன்ஃபர்டிலிட்டி வரும், அது கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். சில பேருக்கு மட்டும்தான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு தடவை நம்ம ஃபைப்ராய்டு சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த சர்ஜரி அது இன்னொரு ஃபைப்ராய்ட்
திரும்ப திரும்ப அது வளரும். ஸோ அதனால அந்த இன்னொரு தடவை அதே மாதிரி சர்ஜரி பண்ணுறதுக்கு 4 to 8 years ஆகும் அது வளர்றதுக்கு. ஸோ வளராமையே கூட போகலாம். The probability of us having another surgery is minimum 4 to 8 years late. ஓகே மேம், ரொம்பவே டீட்டெயிலாக, ஏன்னா இவ்வளோ மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது இதெல்லாமே தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி மேடம். தேங்க்யூ.